விஜயின் ஜனநாயகன் படத்திற்கு வரப்போகும் புதிய சிக்கல். இன்னும் சில நாட்கள்ல ரிலீஸ் ஆகலனா படத்தை தூக்கி ஓரமா பெட்டியில தான் வைக்கணும். ஏப்ரல் 2026 தேர்தல் தேதிகளின் நோட்டிபிகேஷன் வரதுக்கு முன்னாடியே இந்த படத்தை விஜய் மற்றும் கேவிஎன் புரொடக்ஷன்ஸ் டீம் எப்படியாவது ரிலீஸ் பண்ணியே ஆகணும். அப்படி என்னத்தான் நடக்க போகுது வாங்க விரிவா பார்க்கலாம். தளபதி விஜயின் திரையுலக பயணத்துல இது ஒரு மிக முக்கியமான கட்டம். அவருடைய 69வது மற்றும் கடைசி படமான ஜனநாயகன் படத்துக்கு இப்ப ஒரு மிகப்பெரிய சிக்கல் உருவெடுத்திருக்கு. கோடிக்கணக்கான ரசிகர்கள் பொங்கல் திருவிழாவுக்கு ஆவலோடு காத்திருந்த நிலையில திடீர்னு இந்த தாமதம் எதுக்காக? இதுக்கு பின்னாடி இருக்கும் அரசியல் முட்டுக்கட்டை என்ன? 2026 ஏப்ரல் மாதம் தமிழகத்துல சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கு. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் மற்றும் தேர்தல் நடத்தை விதிகள் பிப்ரவரி மாதமே அமலுக்கு வரும்னு எதிர்பார்க்கப்படுது. இங்கதான் தளபதிக்கு ஒரு பெரிய செக் வைக்கப்பட்டிருக்கு. ஒரு முறை தேர்தல் ஆணையம் அறிவிப்பை வெளியிட்டாங்கன்னா தேர்தல்ல போட்டியிடும் வேட்பாளர்களோட படங்கள் திரையரங்குகள்ல வெளியாக கூடாது. அந்த படங்கள்ல அரசியல் ரீதியான கருத்துக்கள் இருக்கக்கூடாது என்பதுதான் விதிமுறை. ஜனநாயகன் படத்தோட டைட்டில் முதல் போஸ்டர் வரைக்கும் எல்லாமே அரசியலை மையப்படுத்தி இருக்கிறதால பிப்ரவரி மாதத்துக்குள்ள இந்த படம் ரிலீஸ் ஆகலனா தேர்தல் முடிகிற வரைக்கும் படத்தை வெளியிட முடியாத சூழல் உருவாகும். முதல்ல ஜனவரி 9 ரிலீஸ்னு அறிவிக்கப்பட்ட இந்த படம் தற்போது சென்சார் போர்டு பிரச்சனைகளால தள்ளி போயிருக்கு. படத்தின் பல காட்சிகள் அரசியலை நேரடியா சாடுவது போல இருக்கிறதா கூறி தணிக்கை குழு முட்டுக்கட்டை போட்டது இந்த சிபிஎஃப்சி. யார் இந்த சிபிஎஃப்சி? இவங்களுடைய வேலை என்ன? முதல்ல இந்த சிபிஎஃப்சினா என்னன்னு பார்க்கலாம். சென்ட்ரல் போர்ட் ஆஃப் பிலிம் சர்டிபிகேஷன் என்பது இந்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழே இயங்குற ஒரு அமைப்பு. இந்தியாவில் எந்த ஒரு படம் திரையரங்குக்கு வர வேண்டும்னாலும் இந்த அமைப்பு தரும் சர்டிபிகேட் கட்டாயம். இவங்க படத்தை முழுசா பார்த்துட்டு அதுல வன்முறை, ஆபாசம் அல்லது சமூக அமைதியை கெடுக்கும் வகையில காட்சிகள் இருக்கான்னு முதல்ல ஆய்வு செய்வாங்க. அதற்கு பிறகுதான் யூ-ஏ அல்லது ஏ சர்டிபிகேட் வழங்குவாங்க. சுருக்கமா சொல்லணும்னா ஒரு படத்தோட கேட் கீப்பர் இவங்க தான். முன்பு இல்லாத சிக்கல் இப்போ ஏன்? விஜயின் முந்தைய படமான மிர்சல் சர்க்கார் போன்றவற்றிலும் கடுமையான அரசியல் வசனங்கள் இருந்தது. அப்பெல்லாம் சென்சார் போர்டு சில வெட்டுகளோட அனுமதி கொடுத்தாங்க. ஆனா ஜனநாயகன் படத்துக்கு மட்டும் ஏன் இத்தனை முட்டுக்கட்டைகள்? இதுக்கு முக்கியமான காரணம் விஜய் இப்போ வெறும் நடிகர் மட்டும் கிடையாது, அவர் ஒரு கட்சியுடைய தலைவரும் கூட. அவர் நேரடி அரசியல்ல இறங்கி இருக்கிறதால இந்த படம் அவருடைய தேர்தல் பிரச்சாரமா பார்க்கப்படுது. தேர்தல் நெருங்கும் நேரத்துல ஒரு வேட்பாளரோட படம் வெளியாகிறது மற்ற கட்சிகளுக்கு சமமான வாய்ப்பை தராதுன்னு சிலருடைய வாதம். இதனால தான் வழக்கத்தை விட இப்போ சிபிஎஃப்சி மிக கடுமையான தணிக்கை முறையை கையாள்றாங்க. தணிக்கைக்கு பின்னால் இருக்கும் அரசியல். சிபிஎஃப்சியின் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் மத்திய அரசால நியமிக்கப்படுறவங்க. இதனால ஆளும் அரசுக்கு எதிரான கருத்துகள் படத்துல இருந்தா அதை தணிக்கை என்ற பெயரில் முடக்க பார்ப்பதா திரையுலகினர் குற்றம் சாட்டுறாங்க. அப்படி இருக்கும்போது இதுல மறைந்திருக்கும் முக்கிய ட்விஸ்ட் என்னன்னா, இப்போ இருக்கும் தணிக்கை வாரிய தலைவர் பிரசூன் ஜோஷி ஒரு சாதாரண அதிகாரியோ சினிமா கலைஞரோ மட்டும் கிடையாது. அவர் மத்திய ஆளும் அரசுக்கு ரொம்பவே நெருக்கமானவர். 2014 மற்றும் 2019 தேர்தல்கள்ல பாஜகவின் வெற்றிக்கான பிரச்சார வாசகங்களை வடிவமைத்தவர் இவர்தான். ஜனநாயகன் படத்துல டிவிகே என்ற பெயரிலான கதாபாத்திரம் இருக்கிறதும் மத்திய அரசின் சில திட்டங்களை நேரடியா சாடும் வசனங்கள் இருக்கிறதும் தான் தணிக்கை குழுவை யோசிக்க வச்சிருக்கு. இது சட்ட ரீதியான தணிக்கையா இல்ல அரசியல் ரீதியான அழுத்தமா என்பதுதான் இப்போதைய மிகப்பெரிய விவாதம். வினோத் இயக்கத்துல உருவாகி இருக்கிற இந்த படத்துல விஜய் ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரியா நடிச்சிருக்காரு. இதுல தளபதி வெற்றி கொண்டான் என்ற கதாபாத்திரத்துல அவர் மிரட்டி இருக்கிறதா தகவல்கள் கசிந்திருக்கு. அனிருத்தின் இசையில தளபதி கச்சேரி, ஒரு பேரே வரலாறு போன்ற பாடல்கள் ஏற்கனவே வெளியாகி ரசிகர்கள் கிட்ட மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. அனிருத் மற்றும் விஜய் கூட்டணி கடைசியா இணைந்திருக்கிறதாலையும் பாபி தியோல் வில்லனா நடிச்சிருக்கிறதாலையும் இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு விண்ண தொட்டு இருக்கு. மலேசியாவில் நடந்த பிரம்மாண்ட இசை வெளியீட்டு விழாவில் விஜய் பேசிய கடைசி குட்டி ஸ்டோரி ரசிகர்களை எமோஷனல் ஆக்கியது மட்டும் இல்லாம அவர் முழு நேர அரசியலுக்கு வரதையும் உறுதிப்படுத்தி இருக்கு. நேரம் ரொம்பவே குறைவாக இருக்கு. பிப்ரவரி மாதத்துக்குள்ள தணிக்கை சிக்கல்கள் முடிந்து படம் வெளியாகுமா இல்ல தேர்தல் முடிகிற வரைக்கும் காத்திருக்க வேண்டி இருக்குமா? ஒருவேளை படம் தள்ளி போனா அது விஜயின் அரசியல் வருகைய பாதிக்குமா? தளபதி விஜய் தன்னுடைய சினிமா கரியரை ஒரு வெற்றியுடன் முடிப்பாரா இல்ல இந்த முட்டுக்கட்டைகளை தகர்த்து ஜனநாயகன் களம் இறங்குவானா? உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. மேலும் சினிமா அப்டேட்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.